நான் சின்ன பிள்ளைன்னு என்ன பண்ணாத சொல்லாத. சின்ன பிள்ளை தானே, சின்ன பிள்ளைன்னு சொல்லாத. உன்னை வச்சு தான் பவர்ஃபுல்லான வேலையை நான் செய்ய போறேன். எரோமியாவை ஆண்டவர் கூப்பிடுறார், வா எரோமியா, உன்னை கொண்டு நான் பெரிய காரியத்தை செய்ய போறேன் அப்படின்ட்டு. அவன் சொல்றான், நான் சின்ன பிள்ளை, என்னால் என்ன செய்ய முடியும் அப்படின்றான். ஆண்டவர் சொல்றார், வாயிலேடி, do not say I am a only child. எரோமியா சொல்லாத, நான் சின்ன பிள்ளைன்னு சொல்லாதன்ற. சொல்லாதன்னு ஏன் சொல்றார்? அப்பொழுது நான் கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ நான் பேச அறியேன். யாரா இருக்கிறேன்? சின்ன புள்ள. ஆண்டவரே, என்ன போய் பெரிய இதுக்காக கூப்பிடுறீங்களே. இப்போ ஆண்டவர் என்ன பேசுறாரு பாருங்க. ஆனாலும் கர்த்தர், நான் சிறு பிள்ளை என்று நீ சொல்லாதே. டு நாட் சே. எல்லாம் சொல்லுங்க, டு நாட் சே. எல்லாம் சொல்லுங்க, சொல்லாதே. நான் சின்ன பிள்ளைன்னு என்ன பண்ணாத சொல்லாத. சின்ன பிள்ளை தானே, சின்ன பிள்ளைன்னு சொல்லாத. உன்னை வச்சு தான் பவர்ஃபுல்லான வேலையை நான் செய்ய போறேன். ஆமென். அப்போ ஏன் இது ரொம்ப முக்கியன்றது பைபிள் நீங்க படிச்சீங்கன்னா, பைபிள் வார்த்தையின் புத்தகம். இந்த வார்த்தையின் புத்தகம் கடவுள் வார்த்தைக்கு வல்லமை இருக்குன்றது மட்டும் சொல்லல, கடவுள் வார்த்தை எடுத்து உங்க வாயில வச்சா எவ்வளவு வல்லமைன்றது அது பேசுகிறது. ஆமென். எங்கேயோ ஆற்றில் கடக்கிற கூழாங்கல்லை எடுத்து தாவீது தன் அடப்பையில் போட்டு அடித்தது போல தேவ வார்த்தையை புரக்கி உங்க வாயில வச்சு பேசினீங்கன்னா, உங்க கோலியாத்தை, உங்க வியாதிய, உங்க கடனை, உங்க பிரச்சனைய, உங்க சவால்களை ஒவ்வொரு நாளும் நீங்கள் மேற்கொள்வீர்கள். ஒவ்வொரு நாள் நீங்க ஜெயிப்பீங்க. ஆமென். இதாங்க கல்லு. ஆமென். அதை நீ சொல்லு, அப்புறமா நீ வெல்லு. ஆமென். நான் சொல்றேன், வெற்றிகள் கற்களால் நிர்ணயிக்கப்படுகிறது இல்லை, சொற்களால் நிர்ணயிக்கப்படுகிறது. ஆமென்.